இன்றைக்கு நாங்க வித்தியாசமா பானை வச்சு கட்லெட் செய்ய போறோம். அதுவும் குயிக்கா குறைந்த அளவு பொருட்களை வச்சுக்கொண்டு இந்த கட்லெட் செய்ய போறோம். வாங்க குசினிக்குள்ள போயிட்டு இந்த கட்லெட் எப்படி செய்யறதுன்றத பார்ப்போம். இன்றைக்கு இந்த கட்லெட் செய்யறதுக்கு இந்த வெட்டு பான்ல 3 துண்டு பான் எடுத்திருக்கு. நீங்க முதல்ல முயற்சி செய்து பாருங்க, நல்ல டேஸ்டா இருக்கும். இப்ப நாங்க கட்லெட் எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். ஏன்னா ஈஸியா குயிக்கா கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷத்துல இந்த கட்லெட்டை செய்து முடிச்சிடலாம் அப்படியே சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு ஈஸியான வேலைகள். இதுக்கு நாங்க முதல்ல ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். இப்ப நாங்க எடுத்து வச்சிருக்கிற இந்த பான் துண்டுகளை ஒரு சட்டியில போட்டுட்டு அதுக்குள்ள கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஊற வைப்போம். சரி, இது ஒரு 10 நிமிஷம் என்றாலும் ஊறட்டும். இப்ப நாங்க ஊற வச்ச பானை எடுத்து தண்ணியை கொஞ்சம் நல்லா வடிச்சு கொள்ளுவோம். கொஞ்சம் லைட்டா புளிஞ்சு கொள்ளுவோம். இப்ப இத இன்னொரு சட்டிக்குள்ள போட்டு இப்படி கையாலேயே பிச்சு விடுங்க. இப்ப அடுத்தது 2 முட்டை அவிச்சு எடுத்து வச்சிருக்கிறோம் பாருங்க. இந்த முட்டைய இதுல துருவி விடுவோம். இப்படி 2 முட்டைய நல்லா சின்ன சின்னனா துருவி விடுங்க. இப்ப அடுத்ததா வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னனா வெட்டி வச்சிருக்கு பாருங்க. ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கொள்ளுங்க இதோட. அடுத்தது 2 பச்சை மிளகாவை நல்ல சின்ன சின்னனா வெட்டி வச்சிருக்கு, அதையும் சேர்த்துக்கொள்ளுவோம். அடுத்தது கேரட். இன்றைக்கு நான் நல்ல சின்ன சின்னனா கேரட் துருவி எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு வேணுமெண்டா இதோட சேர்த்து நீங்க லீக்ஸும் சேர்த்துக்கொள்ளலாம். அடுத்தது ஒரு கொஞ்சமா மிளகுத்தூள். இது மாசி சம்பல். இதுக்குள்ள மாசி கருவாடு, இடிச்ச மிளகாய் எல்லாம் போட்டு செய்து வச்சிருக்கு. உரைப்புக்காக அதை போட்டுக்கொள்ளுவோம். அடுத்தது கடைசியா தேவையான அளவு உப்பு. இப்ப நாங்க எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். ஈஸியா செய்யக்கூடிய கட்லெட், அதே நேரத்துல ஹெல்த்தியான சாப்பாடு. இதுல இன்னும் ஹெல்த்தியாக்கணுமெண்டா கொஞ்சம் போஞ்சு, கொஞ்சம் லீக்ஸ். இப்ப சின்ன பிள்ளைகள் மரக்கறின்னு வச்சு கொடுக்க சாப்பிட மாட்டாங்க. ஆனா இதுக்குள்ள நல்ல போஞ்சு லீக்ஸ் எல்லாம் சேர்த்து செய்தோம்டா டேஸ்டா இருக்குண்டா அந்த டேஸ்ட்டுக்கே சாப்பிடுவாங்க. பான் தண்ணியில ஊற போட்டதுக்கு காரணம் என்னண்டா இதுக்குள்ள நாங்க தண்ணி சேர்க்க போறது இல்லை. அப்ப பாண்ட தண்ணியில தான் பாருங்க இப்ப எல்லாத்தையும் சேர்த்து பிசைறோம். இப்ப நாங்க கடைசியா கொஞ்சமா சோள மாவு சேர்த்துக்கொள்ளுவோம். ஒரு கரண்டி அப்படி சேர்த்தீங்கண்டா காணும். இவை மச்ச மண்டா மட்டும்தான் ஓடி எறிவினா. மரக்கறி இதுல சமைச்சா வர மாட்டினா, முட்டையை தூக்கிட்டு ஓடுறினா. மழைக்காலத்துக்காக உணவு சேமிக்கின்றேன்.
கொண்டு சேர்த்துட்டினோம். இப்போ நாங்கள் வந்து கையில் கொஞ்சமாக தேங்காய் பூசிக்கொள்ளுவோம். ஓகே, இனி நாங்கள் செய்து வச்சிருக்கிற இந்த மாவு கலவையை தட்டையாக உருட்டி எடுத்துக்கொள்ளுவோம். கட்லெட்டண்டா வட்டம் வட்டமாக தான் இருக்கும். ஆனால் நாங்கள் இன்றைக்கு எப்படி செய்ய போகிறோம், கொஞ்சம் அமர்த்தி இப்படி கொஞ்சம் தட்டையாக செய்வோம். இப்படி வந்து எல்லா மாவையும் தட்டையாக செய்தெடுப்போம். இதுக்கு என்ன பேர்? இது வந்து பான் கட்லெட். பான் கட்லெட் தீபாவின் புதிய முயற்சி. ராபர்ட் சும்மா இருங்க. அப்ப இது இப்ப என்ன? பான் வடை. பான் வடை. இது ராபர்ட்டின் புதிய முயற்சி. ஆமா, நான் மாவு குழைக்க நீர். ஒரே நேரத்துல 2 சாப்பாடு செய்து காட்டுறேன். ஆனா அது குயிக்கா செய்திடலாம் தெரியுமா? இதுக்கு வட்டமாவே ரொட்டி இருக்கலாம். இப்போ உருண்டைகள் எல்லாமே தயார்படுத்தியாச்சு. இனி பொரிக்கிறதுக்கு நாங்க ரெடி ஆகுவோம். உருண்டைகள் இல்ல, தட்டைகள். வழக்க நக்கல். இப்ப அடுப்பு வந்து நல்லா எரிய வலிக்கிட்டு அதுல சட்டியை வச்சிருவோம். இப்ப சட்டி வந்து நல்லா சூடாகிட்டு இதுல தேங்காய் ஊத்துவோம். இப்ப கொஞ்சமா பான் தூள் எடுத்துக்கொள்ளுவோம். இப்ப நான் 2 முட்டை எடுத்து வச்சிருக்கிறேன். அதை வந்து உடைச்சு ஊத்துவோம். இப்போ நாங்கள் வந்து தயார்படுத்தி வச்சிருக்கிற இந்த மாவை எடுத்து முட்டையில் நல்லா தோச்சிட்டு இந்த பான் தூளில் இப்படி 2 பக்கமாக போட்டுக்கொள்ளுவோம். இப்படி எல்லா கட்லெட் மாவுகளையும் பான் தூளில் 2 பக்கமும் நல்லா கலந்து எடுத்துட்டு இனி நாங்கள் என்ன செய்ய போகிறோம், தேங்காய் வந்து நல்லா கொதிச்சுட்டு அதுக்குள்ளே போட்டு பொரிச்செடுப்போம். சுட்டுட்டு இதை பொரிச்செடுக்க தணலை வந்து நல்லா குறைச்சி வச்சு பொரிச்செடுங்க. அதே நேரத்தில் குயிக்காக இது பொரிஞ்சிடும். ஏன்னா பான் தானே, உள்ளே இருக்கிறது எல்லாமே குயிக்காக அவிஞ்சிடும். அதனால் இதுவும் குயிக்காக பொரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், நான் போட்டு ஒரு 3 நிமிஷம் கூட இல்லை, அதுக்குள்ளே பொரிஞ்சிட்டு இப்போ இதை நாங்கள் இறக்கிடுவோம். இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டுருங்க. கடைசியாக இதுக்குள்ளே இன்னொரு ஐடியா உங்களுக்கு சொல்லித்தரேன். பாருங்க, இப்படி வந்திருக்குண்டு நல்லா பொங்கி வந்திருக்கு. எண்ணெய் வந்து பெருசா இந்த கட்லெட்ல குடிக்காது. பாருங்க இப்படி இருக்குண்டு. இப்ப இத வந்து நாங்க இதுல மாத்திடுவோம். இப்ப இதுக்கு இந்த கட்லெட்டுக்கு மேலால கொஞ்சமா வெங்காயம் தூவோம். அதுக்கு மேல கொஞ்சமா கேரட், கொஞ்சமா பச்சை மிளகாய்,
சுவையான குயிக்காக செய்யக்கூடிய பான் கட்லட் வந்து தயாராகிட்டு. எப்படி இருக்கு? பார்க்க நல்லா இருக்கா? நல்ல டேஸ்டாக இருக்கும், அதே நேரத்தில் நல்ல சாஃப்டாகவும் இருக்கு. இப்போ நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? பார்த்தீங்களா அவ்வளோ சாஃப்டாக இருக்குண்டு. சுடுது. உண்மையாவே டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கு. சரி, நான் அந்த காணொலியில இடைக்குள்ள சொன்னான் தானே, இந்த காணொலியை தொடர்ச்சியா பார்த்துக்கொள்ளுங்க. கடைசியா வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லி தரேன்ட்டு. அது என்ன ஐடியான்னு சொன்னா, நாங்க வந்து கட்லட் பதத்துக்கு உருட்டி கொண்டிருப்போம் தானே, அந்த நேரத்துல நடுவுல வந்து கொஞ்சமா சீஸை வச்சுட்டு அதுக்கு பிறகு இப்படி கட்லட் மாதிரி தட்டையாக்கி எடுங்க. அதை பொறிச்சு எடுத்துட்டு அதுக்கு பிறகு உடைச்சு பாருங்க, உள்ள சீஸ் மெல்ட் ஆகி அது இன்னும் டேஸ்டா இருக்கும். ஏன்னா நிறைய சின்ன பிள்ளைகளுக்கு சீஸ் அண்டா விருப்பம். சின்ன பிள்ளைகளுக்குங்க பெரியாக்களுக்கே சீஸ் போட்டு சாப்பாடு செய்தா விருப்பம். உடம்பு வைக்கலான்ட்டு யோசிக்கிறாக்களுக்கு இப்படி சாப்பாடு செய்து கொடுத்தீங்கன்னா குயிக்கா உடம்பாயிருவாங்க. சரி, ஓகே. இன்றைக்கும் வந்து ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு, அதே நேரத்தில் சுவையான சாப்பாடு, குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சாப்பாடு. ஏன்னா பானை வச்சு குயிக்காக இந்த கட்லெட்டை தயார்படுத்திடலாம். அப்படி ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் தான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்டினது. இது போல இன்னொரு சுவையான குயிக்காக செய்யக்கூடிய சமையல் காணொலியோட உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.